ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு டாக்டர் ரொம்ப நகைச்சுவையாக வீடியோ போடுவார். அவர் வந்து காலேஜில் சேர்றது மாதிரியும், அவர் மாமா ஒருத்தர் வந்து சாதி பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும், லவ் வந்தால் அப்படின்னு அப்பக்கப்போ சாதி அவர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இது ஒரு குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் அந்த வேலை பண்ணுது. இந்த சாதி இந்த சாதி இந்த சாதி, அதை தாண்டி யாரும் இதை சொல்கிறது இல்லை அப்படின்னு நம்மளாம் நினச்சிக்கிறோம். எல்லாமே ரகசியமாக எல்லாமே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன நம்ம ஆயுதம் தூக்குறதில்ல, எதனா ஒரு பிரச்சனை ஆயுதம் தூக்குறதில்ல. ஆயுதம் தூக்காமல் இருக்கிறனால மற்ற சாதிகளை பற்றி நமக்கு பெரிய அக்கறையும் கிடையாது. திருட மலை மாதிரி முடிச்சிருக்கி இவங்களுக்கெல்லாம் சாதி கிடையாது. அதே மாதிரி எல்லா சாதிக்குள்ளேயுமே சாதி வேறு பிடிச்சவங்க இருக்க தான் செய்வாங்க. எல்லா சாதிக்குள்ளேயும் ஒடுக்கப்பட்ட சாதிக்குள்ளே இருக்காங்க. ஆனால் அதை நம்ம பேசுறதே கிடையாது. அப்படி நைஸாக கடந்து போயிடும். இங்கே வந்து சாதி வந்து ஒரு வியாபார பொருள், அரசியலுக்கு பயன்படும், வியாபாரம் பண்ணுறதுக்கு, அதாவது சினிமா எடுத்து காட்டுறதுக்கு, இல்லை அதை பற்றி நம்ம வீடியோ போட்டு பேசினா அதை பார்க்கறதுக்கு, இந்த மாதிரி பணம் சம்பாதிப்பதற்கு ஜாதி பயன்படுகிறது. ஜாதி வெறி பிடிச்சவன் அப்படின்னு கத்தி வீடியோ போடுறதுக்கு லட்சம் பேர் இருப்பான். ஆனால் ஒரு ஜாதிக்காரன் இன்னொரு ஜாதிக்காரனை எப்படி அணுகணும் அப்படின்னு பொத்தாம்பதுவா மனுஷனுக்கு சொல்லிக் கொடுங்க. மனுஷன் நார்மலாக ஜாதியை எந்த மாதிரி அணுகணும் அப்படின்றத சொல்லிக் கொடுங்க. சொல்லிக் கொடுத்தா கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அதனால திரும்ப திரும்ப ஜாதி வெறி பிடிச்சவன்ற வார்த்தையை தொங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அது பணம் சம்பாதிச்சு கொடுக்குது அந்த வார்த்தை. அவன் சாதி வெறி பிடிச்சவன், இவன் சாதி வெறி பிடிச்சவன் ஒருத்தன் சொல்கிறான்னா அவனுக்கு அது தற்காலிக புகழை கொடுக்குது. சிலர் அதே சொல்லியாக தெரிஞ்சு அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு புகழை கொடுக்குதுன்னு அவங்க நம்புகிறாங்க. ஆனால் நிஜமாவே அவங்களுக்கு அந்த புகழ் கிடைக்குதா அப்படின்னு தெரில. இந்துக்கள் வந்து ஒருத்தர் நீ சாதி வெறி பிடிச்சவன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இதில் வந்து கிறிஸ்தவ மக்கள் சிலர் வந்து நிற்பாங்க. வந்துட்டு அவங்க இது பண்ணுவாங்க, இலக்காரம் பண்ணுவாங்க. சரி, அவங்களுக்குள்ள சாதி வெறினாலே இந்துக்கள் தானேயா, முஸ்லீமோ கிறிஸ்டினோ கிடையாதுல, அவங்களாம் சமத்துவவாதிகள்ல அப்படின்னு ஒதுங்கி போக மாட்டாங்க. அவங்க வந்து ட்ரிகர் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பாங்க. நீங்கள் நிறைய சாதி பற்றி பேசுகிறீங்க பாருங்கள், அந்த கிறிஸ்தவ பேர் காட்டும். கொண்டைய மறைக்கலையா அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருக்கும். அந்த வேற போய் தேடினா தெரிஞ்சிடும் அது ஆரம்பத்திலே ஒரு இந்துவாக தான் இருக்கும்.